Hello friends, welcome back to our channel. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆட்சென்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து காட்டும். ஸோ கோ டு பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டேக்ஸ் வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, 3 லைன்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்ஸு, அப்புறம் பேமெண்ட்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து காட்டிடும் தேர் வாஸ் அ இஷ்யூ ஆஃப். ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி காட்டினதும் நீங்கள் மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் அ நியூ ஃபார்ம் அல்லது சப்மிட் அ நியூ ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து வந்துடும். டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ரூவ்னு ஒரு மெயிலும் வந்துடும். ஸோ நீங்கள் டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சப்மிட் மை டேக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட உங்களுக்கு ஒரு மெயிலும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதன் மூலமாக கிளிக் பண்ணியும் டேக்ஸ் ஃபார்மை சப்மிட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆட்சென்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் நியூ ஃபார்ம் கொடுத்தோடனே அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். திரும்ப பார்த்தீங்கன்னா ஆர்யூ யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு நோ. ஸோ நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் W8 டேக்ஸ் ஃபார்ம் டைப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றை செலக்ட் பண்ணுங்கள். W8BEN இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் W8 ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரி அண்ட் ரீஜியன் ஆஃப் சிட்டிசன் அந்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டு வந்து வரும். உங்களோட ஐடென்டிட்டி ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறதுலேருந்தே நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கண்ட்ரி ரீஜியன் இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இதில் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம பார்க்குற எல்லோரும் நம்ம இந்தியாவில் தான் இருப்போம். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேன் நம்பர் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்களோட பேன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்தோன்னே செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் டைப் வந்துடும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட் ரெசிடெண்ட் அட்ரஸ் இன் அந்த டிக் மார்க்கை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக உங்களோட அட்ரஸை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயிலிங் அட்ரஸும் சேம் அப்படிங்கிற ரெண்டும் சேம்னா மெயிலிங் அட்ரஸும் சேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ கிளைமிங் ரெடியூஸ் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோ அண்ட் எஸ் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ரெடியூசிங் வித் ஹோல்டிங் ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த செகண்ட் ஒன்றை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ரெசிடென்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரி அப்படின்னு, அந்த செக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அப்படின்னு இருக்கும், அதில் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு இருக்கும். அதில் அதர் காப்பிரைட் ராயல்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா கீழே 2 செக் பாக்ஸ் வரும். இந்த செக் பாக்ஸில் ஆர்டிக்கல் 12 அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வித் ஹோல்டிங் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 15%ன்னு ஒன்று இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 15% ரெடியூஸ் ரேட்டுன்னு இருக்கா, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இந்த செக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணிடுங்க. இந்த 2வது செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி திரும்ப 2 கீழே செக் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் ஆர்டிக்கல் 7 அண்ட் பேராகிராஃப் 1 அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வித் ஹோல்டிங் ரேட் வந்து 0% கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே அதுக்கடுத்து 2 செக் பாக்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு
இதில் 2 செக் பாக்ஸ் கீழே அடிஷ்னலாக ஆட் ஆகும். செலக்ட் பண்ண உடனே மோஷன் பிக்சர் அண்ட் டிவி ராயல்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில். ஸோ அதுலேயும் அதே மாதிரி வித் ஹோல்டிங் ரேட்டு 15% ரெடியூஸ் ட்ரீட்டி ரேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ரெசிடென்ட் ஆஃப் தி கண்ட்ரி ஐடென்டிஃபைட் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நான் இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இல்லை வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கூட பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பெர்ஃபார்ம் இன் யூஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கீழே ஐ சர்டிஃபைன்னு ஒரு செக் பாக்ஸ் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கும். அதில் கோ பேப்பர்லெஸ் அப்படிங்கிறது செலக்டில் இருக்கும். அதையே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஐ அக்செப்ட்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ப்ரிவியூன்னு இருக்கும். அதில் நீங்கள் ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹாவ் ரிவ்யூட் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இந்த ஃபார்மில் இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணணுன்னாலும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ரிட்டர்ன் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபை அண்ட் சைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே டேக்ஸ் ஃபார்ம் சர்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் அண்டர் பெனால்ட்டிஸ் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஐ சர்டிஃபை அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே கீழே இயர் கேட்கும். அதில் 2024ன்னு நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் 2024 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எஸ் ஐ எம் தி பெனிஃபிஷியல் ஓனர் நேம்டு இன் தி டேக்ஸ் ஐடென்டிட்டி செக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட நேம் இதில் ஃபுல் நேம் ஷோ ஆகும். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குதாங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் ஒன் டைம் எதுவும் நீங்கள் செக் பண்ணணுன்னா கூட ரிட்டன் இங்கே மேலே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி இதில் எடிட் அப்படின்றது பார்த்தீங்களா சைடில். ஸோ எடிட்டுன்றது பார்த்தீங்களா, இந்த எடிட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டன் எதுவும் நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் கூட எடிட் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட ரிட்டன் நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இதை சப்மிட் எல்லாம் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் டேக்ஸ் இன்ஃபோ ஹேஸ் பீன் அக்செப்டட்னு வந்துட்டு பார்த்தீங்களா, அதில் கீழே ஸ்டேட்டஸ் பாருங்கள் அப்ரூவ்டுன்னு இருக்குது. அந்த அப்ரூவ்டுன்னு இருக்கிறது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துட்டு அப்படின்னா உங்களோட அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். வேறு எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மெயில் மூலமாக கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது தேவைப்படுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் பாய்.